Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஸ்கூல் அட்டெண்டன்ஸில் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று தான் செய்ய போகிறோம். அதாவது இது என்னன்னா, இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஹரி, சுமன், ஜான், சதீஷ், கிஷான், அபினேஷ்னு சொல்லி இப்போ ஒரு நார்மல் ஒரு 9 பேர் தான் நான் எடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸாக. நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேணாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க, ரைட்? இப்போ நமக்கு வந்து தேவையான கால்குலேஷன் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்கணும். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்கூல் டேஸ் வந்து டோட்டல் ஸ்கூல் டேஸ் வந்து இப்போ அதில் கொடுத்துருக்கோம் 65 டேஸ் தான் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும். அப்போ அந்த 65 டேஸில் எத்தனை டேஸ் இவங்க சமூகம் அளிச்சிருக்காங்க. இப்போ ஹரி வந்து 65 நாட்களில் வந்து 60 நாள் தான் சமூகம் அளிச்சிருக்காரு. சுமன் வந்து 65 நாட்களில் 50 நாட்கள் தான் சமூகம் அளிச்சிருக்காரு. அதே மாதிரி ஜான் 65 நாட்களில் 65 நாள் வந்திருக்காரு ஸ்கூலுக்கு பாருங்கள். சதீஷ் வந்து 65 நாட்கள் 54 நாட்கள் தான் சமூகம் அளிச்சிருக்காரு. கிஷான் வந்து 65 நாட்களில் 49, இவர் வந்து 65 நாட்களில் 62, ரைட்? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே பர்சன்டேஜ் காணணும், ரைட்? இதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஸ்கூல் அட்டெண்டன்ஸுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஆஃபீஸில் செய்கிற நேரம் கூட இந்த அட்டெண்டன்ஸ் சதவீதம் ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கு எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுன்னா, ரைட், இது ரொம்ப முக்கியம், ரைட்? இப்போ டேஸ்லேருந்து நம்ம வந்து பிரிக்கணும் டோட்டல் டேஸு, ரைட்? அதுக்கப்புறம் 100ஆல் பெருக்கணும். இப்போ எப்படி பண்ணுறேன்னா, இதை அட்டெண்டன்ஸில் வச்சுட்டு வந்து எந்த ஒரு ஃபார்முலா எழுதுகிற நேரமும் நீங்கள் ஈக்குவல் போட்டுருங்க. ஈக்குவல் ரொம்ப முக்கியம். போட்டதுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த எதுலேருந்து எதை பிரிக்கணும், டேஸ்லேருந்து டோட்டல் டேஸ். இப்போ டேஸ் எது தான் டேஸ் டேஸ்ன்ற செல் வந்து இதுதான், ரைட்? அப்போ இந்த செல் இதை கிளிக் பண்ணாவே இங்கே மார்க் ஆயிரும். சும்மா நீங்கள் டைப் பண்ணால் சும்மா இதை கிளிக் பண்ணாவே இங்கே மார்க் ஆயிரும். மார்க் ஆனாக்கிறோம் இங்கே பிரித்தல் அடையாளம் போட்டுட்டு அடுத்த வந்து என்னது எதை பிரிக்க போகிறீங்க, டேஸ்லேருந்து இந்த டேஸ் இதை கிளிக் பண்ணி இதில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்னது பெருக்கணும், இதில் 100ஆல் பெருக்கணும். இதுதான் ஃபார்முலா, ரைட்? பண்ணிவிட்டு ஒரு என்டர் இதை பண்ணிவிட்டு என்டர்கியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், ரைட்? இப்போ திரும்ப நான் செய்யணும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவலாக கொடுக்குறீங்க டோட்டல் டேஸ். இப்போ டோட்டல் டேஸ்னால் இது டேஸ்லேருந்து டோட்டல் டேஸ். இப்போ இதை செலக்ட் பண்ணுறீங்க, பிரிக்கிறீங்க டேஸ்லேருந்து டோட்டல் டேஸ், இதையும் கிளிக் பண்ணுறீங்க. என்ன வந்துடுது, நீங்கள் வந்து ஆஸ்ட்ரிக் மார்க்னா பெருக்கல் மார்க் போட்டுட்டு நீங்கள் 100 கொடுத்துட்டு என்டர்கியை ப்ரெஸ் பண்ணால் என்டர் ஆகிடும். இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஒன்றே எழுதிட்டிங்கன்னா திரும்ப செய்ய தேவையில்லை. இந்த ஃபார்முலா சரியாக விளங்கிடுச்சுன்னா அந்த சின்ன ஒரு சதுர வடிவத்தில் இருக்குது பாருங்கள், இதை எழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மற்ற இதுக்கும் ஒட்டோவாக வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வெளியே காட்டும். இப்போ 65க்கு 100% மற்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி 92 இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் காட்டும். ஓகே, இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க, ரைட்? இந்த மாதிரி தான் உங்களுக்கான அட்டெண்டன்ஸ்ட்டை வந்து சதவீதம் பெர்சன்டேஜ் வந்து இப்படி தான் காண்றது. இது வந்து ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கம்பெனியாக இருக்கலாம். கம்பெனியில் எத்தனை எம்ப்ளாயீஸ் அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் வந்து எத்தனை சதவீதம் இவங்க வந்து ஒரு மாதத்தில் வந்து அவங்க சமாளிச்சுப்பாங்க, இல்லைனா 3 மாதம், அதாவது 3 குவார்ட்டர், அதாவது 3 மாதத்தில் எப்படி சமாளிச்சிருப்பாங்க, 6 மாதத்தில். இது மாதிரி நம்பர் ஆஃப் டேஸில் வச்சு நீங்கள் அட்டெண்டன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸ்கூல்ஸாக இருக்கலாம், எந்த ஒரு இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம். இது இப்படி தான் செய்கிறது எக்ஸல் ஷீட்டில். இது ரொம்ப நீங்கள் ஞாபகத்தில் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டை தெரிவிங்க. நம்மள்ட்ட நிறையா எக்ஸல் வீடியோ இருக்குது, நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு பாருங்கள். எக்ஸல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியுங்க, ரைட்? இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு உங்களுக்கு வெவ்வேறு காட்டுக்கிறேன், நான் வந்து அடிச்சு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு படிச்சுக்கொள்ள முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.